வணக்கம். திமுக வந்து என்ன சொல்லி ஓட்டுலாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கிட்ட கொள்கையே இல்ல. அவங்களுடைய கவர்னன்ஸ், அவங்களுடைய நிர்வாகமும் வந்து சரியில்ல. ஸோ நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, எங்களுடைய கொள்கையும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். எங்களுடைய ஆட்சியும் ரொம்ப சிறப்பாக ஊழலற்று அப்படியே வந்து தேனாரும், பாலாரும் வந்து ஓடும் அப்படின்னு வந்து சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்டாங்க. இப்படிதான் வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமானது அமைஞ்சிருந்தது. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சரி இது ரெண்டுத்தையும் சரியில்லைனாலும் கூட எதனா ஒன்னையாச்சும் சரியா செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டுத்துலயுமே வந்து திமுக ஜீரோல தான் நிக்குது அப்படின்றதான் இப்பொழுது வரை நமக்கு ஃபேக்டாக கிடைக்குது. நீங்களே தினமும் நியூஸ் பேப்பரை பாருங்க, நீங்களே நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து கவனிங்க. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் கொள்கையில எந்த அளவுக்கு திமுக ரொம்ப பலமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கவர்னன்ஸ், அவங்களுடைய நிர்வாக திறமை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. இது ரெண்டுமே வந்து தினமும் நியூஸ் பேப்பரை படிச்சாலே நமக்கு வந்து அப்பட்டமாக தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு ஒரு 2 செய்திகள் வந்திருக்கு. அந்த 2 செய்தியிலுமே வந்து திமுகவுடைய கொள்கை எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பட்டவர்த்தனமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு 2 சம்பவம் தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், சென்னையில வந்து சூளைமேட்ல மழைநீர் வடிகால் பள்ளத்துல வந்து விழுந்து ஒரு பெண் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பள்ளத்துல விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட்ஸ்லாம் வெளிவரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டிவனத்துல வந்து நகர மன்ற அலுவலகத்துல ஒரு கவுன்சிலருடைய காலில் ஒரு அரசு ஊழியர் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. இது மோசமான சம்பவம். இதை விட மோசமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஊழியர். ஸோ இந்த கவுன்சிலர் வந்து திமுக கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் இவங்க. ஸோ எந்த அளவுக்கு திமுகவுடைய சமூக நீதி கொள்கையும் அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இந்த 2 சம்பவங்கள் ரொம்ப தோதுவான, ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் சம்பவத்தை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். 2 சம்பவத்தையுமே கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்த்துருவோமே. முதல் சம்பவம் வந்து சென்னை சூளைமேட்ல வந்து மழைநீர் வடிகால் சம்பந்தமாக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்துல ஒரு பெண் விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ சென்னை முழுக்க வந்து இப்பொழுது மழைநீர் வடிகால் பள்ளங்கள் தோண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மழை காலம் வந்து நெருங்குற காரணத்தினால இந்த செயல்கள் வந்து, இந்த வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து ஒரு ஆண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 95% முடிச்சிட்டோம், 80% முடிச்சிட்டோம். ஆளுக்காளு ஒண்ணு, மேயர் ஒண்ணு சொல்லுவாங்க, அமைச்சர் ஒண்ணு சொல்லுவாங்க, துணை சிஎம் ஒண்ணு சொல்லுவாரு, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒவ்வொரு ஆண்டும் இது நடந்துகிட்டே இருக்கு. நீங்க தான் முடிச்சிட்டே 90% முடிச்சிட்டுன்றீங்க, 80% முடிச்சிட்டுன்றீங்க. எப்படி பார்த்தாலுமே இது எப்படி 5 வருஷம் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. சரி நடக்குதே, அதையாச்சும் ப்ராப்பரா இவங்க வந்து பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் ப்ராப்பராக பாக்குறது கிடையாது. பள்ளம் இருக்கா, என்ன ஏது, பள்ளம் இருந்தா அதை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இல்லாம விட்டதன் காரணமாக இன்னைக்கு அந்த பெண் விழுந்து இறந்து போயிருக்காங்க. இது தொடர்பாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மழைநீர் வடிகால் பள்ளத்துல விழுந்து தீபா அப்படின்ற பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த செய்தி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்த பெண்ணின் உடற்கூறாய்வில் சுமார் 1/2 மணி நேரம் அவர் உயிருக்கு போராடியதாக வரும் தகவல் பதபதைக்க வைக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் விழுந்து கிட்டத்தட்ட நள்ளிரவு 12:30 மணிக்கு வந்து விழுந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில வந்து நள்ளிரவு 12:30 மணிக்கு வந்து அந்த பள்ளத்துல விழுந்திருக்காங்க. 1 மணி வரைக்கும் அந்த பெண் வந்து உள்ள போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா வந்து நெத்தி போட்டுல அடி விழுந்திருக்கு. ஸோ உள்ளுக ஒரு 1/2 மணி நேரம் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா 1 மணி அளவுல வந்து அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கிறதாக உடற்கூறு ஆய்வினுடைய அறிக்கை வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மழைநீர் வடிகால் பணிகள் 95%, 97% முடிந்து விட்டன என 4.5 ஆண்டுகளாக சதவீத கணக்கு போட்ட பொம்மை முதல்வர் அரசின் அமைச்சர்களும் சென்னை மேயரும் இந்த உயிரிழப்புக்கு சொல்ல போகும் பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 95ன்றாங்க, 80ன்றாங்க, 70ன்றாங்க, 99ன்றாங்க. சரி ஏதோ ஒன்று சொல்றீங்களே, அது எப்படி வந்து 4 ஆண்டுகளா தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியல.
ஒரு வேலை நடக்குது அப்படின்னா ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட இல்லாம இந்த கவர்னன்ஸ் ஆனது நடந்துகிட்டு இருக்கு. எந்த லட்சணத்துல எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கவர்மெண்ட் இது இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ஆண்டுதோறும் நடக்கும் இது போன்ற மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது. இதெல்லாம் எந்த பேக்கேஜில் வரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஆண்டுதோறும் நடக்குது அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இது வந்து உண்மை. ஏன் அப்படின்னா போன ஆண்டு நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில வந்து அந்த மாதிரி பள்ளத்துல விழுந்து இறந்து போயிருந்தாரு. அவருக்கு வந்து நிவாரணம் வந்து கொடுத்திருந்தாங்க. அவருக்கு வந்து 25-26 வயசு தான் அவருக்கு. ஸோ பத்திரிகையாளர் அவரு அந்த மாதிரி மழைக்காக அந்த பள்ளத்துக்கு அந்த மழைநீர் வடிகால் பள்ளத்துக்காக தோண்டப்பட்ட பள்ளத்துல வந்து விழுந்து இறந்து போயிருந்தார். ஸோ இது வந்து கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க பள்ளம் இருக்கு அப்படின்னு தெரியாம வந்து போய் விழுந்துடுறாங்க. நல்ல வாய்ப்பாக சிலர்லாம் காயத்தோடு தப்பிச்சிடுறாங்க. சிலர்லாம் வந்து கெடுவாய்ப்பாக இறந்து போயிடுறாங்க. இப்படியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக சென்னை பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. சென்னை பகுதிக்குள்ள நீங்க எங்க போனாலுமே ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏதோ ஒரு பள்ளம் தோண்டிக்கிட்டே இருப்பான். எதுக்காக எல்லாம் தோன்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்குமே வழி இருக்காது. நேத்து வந்து ஒரு ரோட புதுசா போட்டுட்டு போயிட்டு போனாங்க, பின்னாடியே வந்து பள்ளத்தை தோண்டிக்கிட்டே வருவானுங்க. எதுக்கா தோன்றீங்க? அப்ப ஏன்னா இது ரோட்டை வேற போடுறீங்க? நீங்க வந்து ஒரு 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 1/2 கிலோமீட்டருக்கு வந்து நீங்க பள்ளம் இல்லாம ஒரு இந்த பைபாஸ்ல போற மாதிரியான ஒரு ரோட வந்து சென்னையில நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. எங்கேயாவது டம்மு டும்முன்னு இறங்கி 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 தான் போவோம். அதான் விளையாட்டா கூட வந்து ஊர்லாம் சொல்லுவாங்க, இந்த ரோட்ல போனா நிறைமாத கர்ப்பிணி வந்து குழந்தை பெற்றுடலாம் அப்படின்னு வந்து ஊர் ரோட்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க. அது போல வந்து சென்னை ரோடையும் நம்ம பார்த்துலாம். நிறைமாத கர்ப்பிணிலாம் வந்து இந்த ரோட்ல பயணம் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். அந்த அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெண்கள்லாம் வந்து வண்டி ஓட்டும் பொழுது பார்க்கும்போது பயந்துகிட்டே ஓட்டுவாங்க. ஏன்னா ரொம்ப எங்க பள்ளம் வரும்னு தெரியாது. ரொம்ப நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கு ரோடு அப்படின்னு வந்து நினைச்சிட்டு போயிட்டு இருப்போம். டக்குன்னு பார்த்தா ஒரு பள்ளம் வந்திருக்கும். அங்க நம்ம ஒரு மாதிரி வண்டி அப்செட் ஆகிற விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இப்படியான சாலைகள் தான் வந்து சென்னையில இருந்துகிட்டு இருக்கு. இப்படி எங்க பார்த்தாலும் பள்ளம் வண்டி போட்டு எவன் செத்தா என்ன, எவன் வாழ்ந்தான் என்ன அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இந்த அரசாங்கமானது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்வீட்லையும் போட்டிருக்காரு. மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்த பாடில்லை, மழைநீரும் வடித பாடில்லை, அப்பாவி உயிர்கள் பறிபோவதை தடுக்க வக்கில்லை, இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இருந்து என்ன பயன் அப்படின்றத கேட்டிருக்காரு. தீபாவுக்கு உரிய நிவாரண தொகையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆட்சியினுடைய இந்த கவர்னன்ஸினுடைய லட்சணம் தொடர்பாக ஒரு சம்பவம் தான் தீபா அவர்களுடைய இந்த இறப்பு. இதை வந்து நியூஸ் சேனல்ஸ் எடுத்து விவாதிப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது, சரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து விவாதிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது, முக்கியமான சேனல் என்ன எடுத்து விவாதிக்க டைட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரமாக டெல்லி அழைக்கப்பட்ட தமிழக பாஜக தலைவர்கள், கூட்டத்தில் பங்கேற்காத அண்ணாமலை, கட்சிக்குள் மோதல், கூட்டணி குழப்பங்களால் அதிருப்தியில் மோடி, ஷா, டெல்லியில் என்ன நடக்கிறது அப்படின்ற முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அன்றாட வாழ்வை பாதிச்சிரும் இல்லையா. இந்த டாபிக் இவங்க எடுக்கல அப்படின்னா ஒரு 8 லட்சம் பேர் நாளைக்கு சாப்பாடு இல்லாம தவிச்சிருவான். ஒரு 2 லட்சம் வாகனங்களுக்கு பெட்ரோல் இருக்காது. ஒரு 10 லட்சம் பேர் வந்து வேலை இழப்பு ஏற்பட்டுரும். அதனால ஒரு முக்கியமான டாபிக் வந்து அறத்தோடு இந்த ஊடகங்கள் எடுத்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் அந்த பெண்மணி வந்து அதுல விழுந்து செத்தா என்ன, எவன் காலில் எவன் விழுந்தா என்ன, எவன் குடி கெட்டா என்ன, எது நடந்தா என்ன, பாஜக டெல்லியில என்ன பண்றாங்க, எடப்பாடியோடைய சேலம் வீட்டுல என்ன நடக்குது, அதுக்கப்புறம் வந்து நயினா நாகேந்திரன் யாருக்கு வந்து விருந்து வைக்கிறாரு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சா வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. இது தெரிஞ்சா வந்து மக்கள் வந்து அன்றாட வாழ்வை வந்து போக்கிட்டதாக, அதாவது அந்த நாளினுடைய பிறவி கடனை அடைஞ்சிட்டதாக நினைப்பாங்க. அதனால இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து இந்த ஊடகங்கள் எடுத்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊடக அறம், அதுவும் தமிழ்நாட்டினுடைய ஊடக அறம் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய ஊடக அறம் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஊடகங்களை வந்து நம்ம பெற்றிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி கொள்றோம். சரி, இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில ஒரு வீடியோவே ரிலீஸ் ஆயிருந்தது. திண்டிவனம் நகராட்சியில வந்து ஒரு பெண் கவுன்சிலர் அவங்களுடைய காலில் ஒரு அரசு ஊழியர் விழுந்து மன்னிப்பு கேட்கிற விஷயம். இந்த பெண் கவுன்சிலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பெண் கவுன்சிலர். அந்த அரசு ஊழியர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு அரசு ஊழியர், இளநிலை உதவியாளராக இருக்காரு. ஸோ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமாக வாக்குவாதமாக ஆயிருக்கு. அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனா மன்னிப்பு மட்டும் கேட்டா போதுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. அவரு வேற வழி இல்லை, வேற மாதிரியான அழுத்தங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, அழுதுருக்காரு. அந்த வீடியோலாம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த
ஃபுட்டேஜ் வெளியானதன் காரணமாக தான் இப்பொழுது நமக்கு அந்த விஷயம்லாம் தெரியுது. மற்றபடி வந்து அந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகல, இந்த நியூஸ் மட்டும் வந்திருந்ததுன்னா வச்சுங்களேன், அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க. வேற வழி இல்லாம அந்த ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் ஆன காரணத்தினால இவங்க மீது வந்து அந்த கவுன்சிலர் மீது இப்பொழுது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறதாக செய்திகள்லாம் வருது. ஒரு கவுன்சிலருக்கே இவ்வளவு அதிகாரங்க. ஒரு அரசு ஊழியர் போய் காலில் விழுந்துடணும். திமுகவுடைய பெண் கவுன்சிலருக்கு இவ்வளவு அதிகாரம். அப்போ வந்து ஒரு எம்எல்ஏக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? ஒரு எம்பிக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? திமுகவுடைய எம்பிக்கு ஒரு மினிஸ்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? பயமா இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு கவுன்சிலர், சாதாரண ஒரு கவுன்சிலர், நகரமன்ற கவுன்சிலர், அவங்க காலில் ஒரு அரசு ஊழியர் விழணும்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்க. மன்னிப்பு கேட்டா போதாது, மன்னிப்பு மட்டும் கேட்டா போதுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. வேற வழி இல்லை, அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த மொழி புரிஞ்சிருக்கு பாருங்க. வேற வழி இல்லை, நான் விழுந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்றாரு. ஸோ எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயமாக இது நடந்துட்டு இருக்கு. ஆனா சமூக நீதி பேசக்கூடிய திரு உதயநிதி அவர்களோ மற்ற உடன்பிறப்புகள்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. யூபியில வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா வச்சுங்களேன், இங்க மைக்க பிடிச்சி 3 மணி நேரம் பேசுவாங்க. ஸோ ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது பாயை போட்டு படுத்துட வேண்டியது, அப்படியே படுத்துட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி பாயை போட்டு வந்து படுத்துடுவாங்க. இது ஊபிலையோ மகாராஷ்டிராவிலையோ இந்த பீகார்லயோ நடந்ததுன்னா வச்சுங்களேன், 3 மணி நேரம் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஆள் அட்ரஸே இருக்க மாட்டாங்க. அப்படியாக தான் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓடிக்கிட்டு இருந்த இந்த குரூப்ஸோட வாழ்க்கை. சரி, இது ஊடகங்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் கார்டு போட்டோமா, கப்பு சிப்புன்னு அடக்கணுமா, அதோட முடிஞ்சு போச்சு. இது எடுத்து நம்ம விவாதம் பண்ணோமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான நியூஸ் இருக்குது. அண்ணாமலை ஏன் டெல்லி போல, டெல்லியில என்ன அண்ணாமலைக்கு சொன்னாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, என்டிஏவில் யார் இருக்கா, ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு, செங்கோட்டையின் 5ஆம் தேதி என்ன பேச போறாரு, அதனால என்டிஏல என்ன குழப்பம் ஏற்பட போகுது. ஸோ இதுதான் வந்து மக்களுக்கு தேவையான அன்றாட செய்தி. இந்த செய்தியை நம்ம கொடுத்தாலே மக்கள் வந்து திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஸோ அதனால வந்து மக்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள் கொடுத்தாலே போதுமானது. அரசு ஊழியர் வந்து அந்த கவுன்சிலர் காலில் விழுந்தா என்ன, இந்த பெண்மணி வந்து மழைநீர் வடிகால் பள்ளத்துல விழுந்து செத்தா என்ன, நம்மளுக்கு என்னங்க கிடக்குது? நம்ம ஊடகம் நம்ம வந்து கரெக்டா வந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுறா போதும் அப்படின்னு வந்து இந்த ஊடகங்கள்லாம் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ ஊடகங்களுடைய லட்சணம் இந்த லட்சணத்துல இருக்குது. திமுகவுடைய கொள்கை, திண்டிவனத்துல பார்த்தோம் இல்லையா அந்த பெண் கவுன்சிலர், ஸோ அதுதான் வந்து திமுகவுடைய சமூக நீதி. இதெல்லாம் சம்பவங்கள், இந்த சம்பவங்கள்லாம் திமுகவுடைய சமூக நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. திமுகவுடைய சமூக நீதிக்கு இந்த சம்பவம் எடுத்துக்காட்டு. திமுகவுடைய கவர்னன்ஸுக்கு இந்த சுலைமேட்ல அந்த பெண் விழுந்து இறந்தாங்க இல்லையா, ஸோ அந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. ஊடகங்களுடைய அறத்துக்கு வந்து இந்த 2 சம்பவம் எப்படி புறக்கணிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு நியூஸ் கார்டு போட்டு. ஸோ இது வந்து ஊடகங்களுடைய அறத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி நம்ம பல எடுத்துக்காட்டுகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில வந்து இது போல பல எடுத்துக்காட்டுகளை ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து உதாரணமாக காட்டிக்கிட்டே இருக்கலாம். என்ன பண்றது, நம்மளுக்கு வந்து வாச்சது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வாச்சிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நடப்பது இதுதான் முதல் தடவையே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்திருந்தது. ஒரு பட்டியல் சமூக இளைஞர் வந்து கோயிலுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்னு நினைக்கிறேன், அவர் வந்து அந்த அளவுக்கு பேசுறாரு, பீப் போட்டு பேசுறாரு. சரி பேசினாரு, கட்சி விட்டு நீக்கினாங்க, கைது பண்ணாங்க, ரைட். ஆனா கொஞ்ச நாள் அவர் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் திமுகவுடைய சமூக நீதி. இங்கதான் நீங்க திமுகவுடைய சமூக நீதி கொள்கையை வந்து பார்க்கணும். ஒரு வீடியோ வந்து சாதியை சொல்லி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜகண்ணப்பன் மேல வந்து ஒரு அலிகேஷன் வந்து வந்துச்சு. அந்த வீடியோவே பேசியிருந்தார், என்னை வந்து சாதியை சொல்லி இந்த அமைச்சர் திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, என்னடா நடவடிக்கை எடுக்க போறாங்க திமுக அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமூக நீதி பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்னு உன்னிப்பா நம்ம கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஸ்டாலின் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு முற்போக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தார். என்ன அப்படின்னா, போக்குவரத்து துறையில இருந்த ராஜகண்ணப்பன் அவர்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு வந்து மாத்தினாங்க பாருங்க. இங்கதான் நீங்க திமுகவுடைய சமூக நீதியை அப்படியே ஸ்கேல் வச்சு அளக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா மிஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அளக்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்படியான சம்பவங்கள் இந்த ஆட்சி காலத்துல சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கு. இப்படி பல்வேறு உதாரணங்களை இவங்களுடைய சமூக நீதிக்கும் இவங்களுடைய நிர்வாகத்துக்கும் காட்டிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய பார்வையை நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.